அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்கும், உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அத்தியாயம் 1 வசனம் 4. அல்லாஹுவே, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறோம். உதாரணம், அல்லாஹுவை மட்டும் வணங்குங்க. அல்லாஹுவை தவிர வேற யாரையாவது நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் அநீதி இழைத்தவராவீர்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து பாவங்களையுமே மன்னிப்பான், ஷிர்க்க மட்டும் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையாவது வணங்கினா அறவே மன்னிக்க மாட்டேன்னு பல இடங்களில் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அடுத்த ஒரு விஷயத்தை ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்கிறான், என்னிடமே நீங்கள் உதவியை கேளுங்கள் அப்படிங்கிற. அப்போ அல்லாஹ்ட்ட தான் எந்த ஒரு உதவியோ நம்ம கேட்டோம்னு சொன்னாக்கா, ஒவ்வொருடைய மனதும் அல்லாஹுடைய கையில் இருக்கு. அவன் என்ன செய்வான்னு சொன்னால், நேரடியாக உதவி செய்யலைன்னாலும் அடுத்தவர்களுடைய மூலியமாக ரப்புல் ஆலமீன் உதவி செய்ய வைப்பான். அப்போ நம்ம அல்லாஹ்ட்ட கேட்காம அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்கறது தப்பு. அல்லாஹ்ட்ட கேட்டாவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு உதவி கண்டிப்பாக ரப்புல் ஆலமீன் செய்வாங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய 2 வகையான டெக்னாலஜிகளை ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய, எல்லாத்தையும் கேளுங்க. ஒரு செருப்புடைய வார் அறுந்து போனாலும் அல்லாஹ்ட்ட தான் கேட்க சொல்கிறான், கேளுங்க அப்படின்னு சொல்லி பெரியார்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம படைச்சவன் அவன், உணவளிக்கக்கூடிய பொறுப்பு, நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் தான். அதனால் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் வாக்குறுதிகளை மீற மாட்டான். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அல்லாஹ்வை வணங்கி அல்லாஹ்விடமே நம்ம என்ன செய்யணும், உதவிகளை கேட்டால் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் மனிதர்கள் மீது அதிகமான பாசங்களை வைத்திருக்கிறான். அனைத்து படைப்பினங்களை விட மனிதர்களை உயர்வான ஒரு படைப்பாக படைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, அவனுடைய உடம்புலேந்து ரூகை எடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சி ஊதியிருக்கிறான். இந்த உயிர் கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய உயிர்கள் அல்லாஹுடைய உடம்புலேருந்து எடுத்து ஊதப்பட்டது தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதுவாக இருந்தாலும் நம்மளை கேட்பான். அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்காமல் எல்லாத்தையும் கேட்குற மாதிரி உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று சொல்லி எனது சிறிய உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்புல் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தப்ராக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.